ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம நார்மல் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் கிராஸ் பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கிராஸ் பீஸ் வந்து 1 by 1 ஜாயின் பண்ண தெரியாதவங்க அதை ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிட்டோம் அப்படியே அடிச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவு. அதுக்கப்புறம் கை பீஸ் வந்து இவங்க வந்து 45 சைஸுன்றதுனால நான் ஆல்ரெடி சைடில் அட்டாச் போட்டு ஆழக்கு வச்சு எடுத்து வச்சிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் பாருங்கள். ஃப்ரண்ட் பீஸ் பார்த்திங்கன்னா டாட் பிடிக்கிறது. டாட் வந்து சென்டர் டாட் நம்ம நேச்சஸ் போட்ட இடத்துல பிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சைடு டாட் பிடிக்கணும், கொக்கி பக்கம் வரது எல்லாமே 1/4 இன்ச்சு. இப்போ சென்டர் டாட் மட்டும்தான் 1 இன்ச்சு 1 இன்ச்சு 2 இன்ச்சில் வரும். அதுக்கப்புறம் அக்கிலாண்ட வர டாட் 3 டாட்டாக பிடிக்கும்போது அந்த ஷேப் கரெக்டாக வந்துடும் பாருங்கள். இது வந்து 45 சைஸ் ப்ளவுஸு. அதே போல் இன்னொரு பக்கத்தையும் நம்ம டாட் பிடிச்சி எடுத்துக்கணும். அடுத்து ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணியாச்சா, டாட் பிடிச்சி எடுத்தாச்சு. ஃப்ரண்ட்டை ரெண்டும் ஒரே சேமாக இருக்கணும். நம்ம டாட் பிடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே சேமாக இருக்கணும். மேலே கீழே அந்த கொக்கி சைடில் வந்து மேலே கீழேன்னு வரக்கூடாது. வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சரி இருக்காது. அடுத்தது பட்டி ஜாயினிங் நான் ஏன் உள்ளே வேறு கலர் கொடுத்துருக்கேன்னா, இவங்க 45 சைஸுன்றதுனால நம்மளுக்கு வந்து கிளாத்து பத்தாது. அவங்க கொடுக்குற கிளாத் வந்து 1.5 மீட்ரு இல்லை 1.25 கொடுக்கணும். நம்மளுக்கு 1 மீட்ரு கொடுக்கும்போது அட்டாச் வரும். அப்போ நான் உள்ளே வந்து வேறு கிளாத் கொடுக்குற மாதிரி வரும். பட்டி நம்ம கட் பண்ணி எடுத்ததை வச்சு மேலே ஒன்று கீழே ஒன்று நான் இப்படி தான் அடிப்பேன். மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சு அடிச்சுட்டு ஃபேஸிங் தையல் ஒன்று கொடுத்தா தான் அது ஸ்டிப்பாக நிற்கும். அதுக்காக அந்த ஃபேஸிங் தையல் கொடுக்கணும். இப்போ பட்டி அடித்தாச்சு பாருங்கள். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். 2 பட்டியும் ரெடி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுக்கணும். ப்ளவுஸ்க்கு பேசிக் என்னென்னா, எல்லாத்துக்குமே வந்து அந்த 1/2 இன்ச்சு பிடிச்சி தைக்கும்போது ஃபிட்டிங் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வரும். அந்த ஜாயினிங்கும் அந்த 1/2 இன்ச்சு பிடிச்சி தைக்கிறோம் பார்த்திங்களா, எல்லா இடத்துலையும் அதுதான் கரெக்டாக பண்ணணும். ஒரே அந்த கைடு அளவு கரெக்டாக வச்சு ஸ்ட்ரைட்டாக வரணும். தையலும் பார்க்க ஃபினிஷிங்காக இருக்கணும். எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. 2 பட்டிக்கும் எங்கெங்கே எக்ஸ்ட்ராஸ் இருக்கோ அதெல்லாம் பார்த்து கரெக்டாக. எப்போவுமே மெயின் பட்டியோட உள்ளே இருக்க பட்டி வந்து நம்மளுக்கு கம்மியாக இருந்தால் தான் மடிக்கும்போது கரெக்டாக வரும். அதனால் மெயின் பட்டி மேலே இருக்கிறதோட உள்ளே இருக்க பட்டியை வந்து கொஞ்சம் கம்மியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். துணி பத்தாத சூழ்நிலையில் நம்ம வேறு கலர் வச்சுக்கலாம். துணி பத்தும்போது அதே கலரே நம்ம பட்டிக்கு இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டும் ஒரே ஜாயினாக இருக்கா, ஒரே லெவலாக இருக்கணும். இப்போ ஷோல்டர் ஜாயினிங் எப்படின்னா அதே தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு ஷோல்டரை வந்து 2 தையல் போட்டு எடுத்துக்கணும். ஒன்றோட ஒன்று மேலே வச்சு கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு 2 தையல் ஷோல்டரை ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த பக்கம் ரெடி பண்ணியாச்சு. இந்த பக்கம் கீழ்பட்டியும் அப்படியே ரெடி பண்ணிடுறோம். எப்படின்னா, நம்ம அக்குலேருந்து அந்த நேச்சஸ் போட்டிருக்க இடத்துலேருந்து கீழே வரைக்கும் கரெக்டாக அந்த பீஸ் எந்த அளவுக்கு வருதோ அதை மடித்து அப்படியே ஃப்ரண்ட்டையும் மடித்து ஒரு அடி அடிச்சிட்டோன்னா பட்டி ரெடி. அதே போல் தான் அந்த பக்கமும் பண்ணணும். இதுதான் முக்கியமே. இதுதான் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா சுருக்கம் வர்றது, நம்ம மேலே பிடிச்சி தைக்கிற மாதிரி வரணும். கரெக்டாக அதை சைஸ் வச்சு நம்ம பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அடுத்தது வந்து ஐ பீஸ் அடிக்கிற பார்த்துக்கோங்க. ஐ எப்படி அதே 1/2 இன்ச்சு வச்சு நம்ம அடித்து கீழே கொடுத்து துணியை ஐயோட பீஸை 1/2 இன்ச்சு வச்சு அடித்து மேலே திருப்பி எனக்கு வந்து கரை பீஸ் வந்திருக்கு. இப்போ அந்த கரை பீஸ் வந்ததுனால அதை நான் அப்படியே திருப்பி அடிச்சுக்கிறேன். சில பேருக்கு வந்து கரை பீஸ் இல்லாத பட்சத்தில் ஒரு 1/4 இன்ச்சு மடித்து திரும்ப மேலே அடிக்கிற மாதிரி வரும் ஐ பீஸு. கரை பீஸே வந்துச்சுன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. அப்படியே திருப்பிக்கலாம். பாருங்கள், இப்போ ஐ பீஸ் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது கொக்கி பீஸ் அந்த பக்கம். ஐ பீஸ் வந்து 1/4 இன்ச்சு பிடிச்சி இது பண்ணணும். அதே தான் கொக்கி பீஸ்க்கு அந்த பக்கம் அதே வச்சுருக்க நம்ம பட்டி பீஸுக்கு கட் பண்ண அளவு எடுத்து அந்த பக்கம் வச்சு கொக்கி பீஸ் வச்சு அடித்து எடுத்துக்கணும். கொக்கி பீஸ் ரெடி பண்ணிட்டு
நெக்ஸ்ட்டு கை ஜாயினிங். எப்போவுமே கிராஸ் பீஸ் ஃபஸ்ட்டு கை அடித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பட்டி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஊக்கு பட்டி ஐப்பட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிராஸ் பீஸாக நம்ம நெக்குக்கு கொடுக்குறது பைப்பிங்கா இல்லை எம்மிங்கா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்து திருப்பிடணும். இது பாருங்கள், நான் ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணி பட்டி ரெடி பண்ணி ஊக்கு பட்டி ரெடி பண்ணி நெக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது ஸ்லீவ் ஜாயினிங். ஸ்லீவ் ஜாயினிங் எப்படின்னா, ஸ்லீவை வந்து நம்ம சென்டர் நாச்சஸ் கொடுத்துருப்போம். அந்த சென்டர் நாச்சஸும் நம்ம ஷோல்டரோட சென்டரும் ரெண்டு ஜாயின் பண்ணியிருப்போம்ல, ஃப்ரண்ட் பேக்கோட சென்டரும் வச்சு கரெக்டாக அடிக்கணும். அதை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரண்ட் ஆழம் குவிச்சிருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கா, நம்ம உள்ள எம்மிங்க்கு கொடுத்துருக்க கைக்கு மடிப்பும் ஃப்ரண்ட் ஆழமும் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு அந்த நேச்சஸை சென்டரில் கரெக்டாக வச்சு அடித்தா மட்டும்தான் கை வந்து கரெக்டாக வரும். இல்லையா உங்களுக்கு ஈடும் தத்தியமாக எதனா லூஸாக வரக்கூட இது இருக்கும். இதில் என்ன பார்க்கணுன்னா, அதே 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம கரெக்டாக பிடிச்சி அடித்தா மட்டும்தான் கை வந்து கரெக்டாக வரும். ஒரு ப்ளவுஸ் நம்ம 1 hour தைக்கிறோன்னா ஃபினிஷிங் முக்கியம், தையலோட இது முக்கியம், இதெல்லாம் பார்ப்பாங்க. சில பேர் கடகடன்னு அடிக்கிற பட்சத்தில் அடிச்சிடுவாங்க. என்னோடய கட்டிங் என்னோடய தையல் இதுதான். எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. இதுக்கு பாருங்கள், கை பெருசாக இருக்குல்ல, 45 சைஸ்ன்றதுலாம் கை அட்டாச் போட்டிருக்கோம் பாருங்கள். நான் ஆல்ரெடி ரெடி பண்ணும்போது கை அட்டாச் பண்ணிவிட்டு மேலே மடித்து எம்மிங்க்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆழம் குவிச்சு எடுத்து வச்சேன் கையை. இப்போ கை ஜாயினிங் முடிஞ்சிடுச்சு. கை வந்து 3 டாட் அந்த ஃப்ளீட் மாதிரி கேட்டாங்க, அதனால் மேலே வச்சுருக்க ஷோல்டராண்ட வச்சாச்சு. இப்போ கை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ சைட் ஜாயினிங் பாருங்கள். கையோட அளவு ப்ளவுஸில் வச்சு எந்த அளவுக்கு தேவைன்னு மார்க் பண்ணிக்கணும். அப்புறம் நம்மளோட பாடி சுற்றளவு எந்த அளவுக்கு இருக்குது அளவு ப்ளவுஸில் அதை மார்க் பண்ணிக்கினேன். அப்புறம் இடுப்பு எந்த அளவுக்கு தேவைன்னு சொல்லிட்டு இடுப்பு சுற்றளவு இந்த பக்கத்துலேருந்து இப்போ நம்ம 4ஆக டிவைட் பண்ணுவோம்ல, நம்மளோட இடுப்பு சுற்றளவு இப்போ எந்த அளவுக்கு வருதோ அதை 4ஆக டிவைட் பண்ணி இடுப்பு சுற்றளவு, அதே தான் மார்பு சுற்றளவுக்கும் அதை அந்த மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தையல் போட்டு ஜாயின் பண்ணிடணும் ஸ்ட்ரெயிட்டாக. இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சா? இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பக்கமும் அதே சேம் தான். எப்போவுமே அளவு ப்ளவுஸோட அளவை வச்சு கையோட அகலம், அதுக்கப்புறம் நம்ம செஸ்ட்டோட பாடியோட அளவு வந்து கொக்கியிலேருந்து நம்ம அக்குள் வரைக்கும், ஐயிலேருந்து அக்குள் வரைக்கும் மார்க் பண்ணி அடிக்கும்போது ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதான் ஃபுல் ப்ளவுஸ்.